இந்த ஆட்சியை தேச விரோத ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றார். எது தேச விரோத ஆட்சி? நாங்க எப்படி தேச விரோதி? நான் அமித்ஷாவை கேட்கிறேன், நான் மோடியை கேட்கிறேன். காஷ்மீர் சட்டமன்றத்தில் உமர் அப்துல்லா பேசுகிறார். காஷ்மீர் சட்டமன்றத்தில் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுகிறார். பொறுப்புள்ள முதலமைச்சர், அரசியல் சட்டத்திலே பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? இன்னைக்கு பார்த்திருக்கீங்க காலையில. ஏறத்தாழ 50,000 கிலோமீட்டர் காஷ்மீர் இந்தியாவிலே இல்லை. அந்த 50,000 கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும், பிரதமருக்கு தெரியும், உள்துறை அமைச்சருக்கு தெரியும். தேசத்தை பறிகொடுத்து விட்டு மறைக்க பார்க்கிறீர்கள். குற்றச்சாட்டு சொன்னது யார்? முதலமைச்சர். எங்கே சொன்னார்? வேளச்சேரியிலா, பொதுக்கூட்டத்திலா, ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்திலே சொன்னார். நான் சொல்லுகிறேன், அமித்ஷாவுக்கு யோகிதை இருந்தால், அமித்ஷாவுக்கு தகுதி இருந்தால், உள்ளபடியே உள்துறை அமைச்சருக்கு யோகியவனாக இருந்தால் என்ன காரியம் செய்திருக்க வேண்டும்? உமர் அப்துல்லா சொன்னது தவறு. அது தேச விரோத ஆட்சி. சீனாவுக்கு நாங்கள் பறிகொடுக்கவில்லை, நிரூபித்தால் நான் பதவி விலகிறேன் சொல்லணும். இல்லை என்றால் அவர் சொல்வது போய் அந்த ஆட்சியை கலைக்கிறேன். கலைச்சிருக்கணும். கலைக்கிறதுக்கு துப்பு இல்ல, பதில் சொல்றதுக்கு யோகியம் இல்ல. இங்க வந்து நீங்க வந்து தேச விரோத ஆட்சி எங்களை பார்த்து யார் தேச விரோதி? உமர் அப்துல்லா சொல்லுவதாக என்றால் அமித்ஷா தேச விரோதி. 50,000 கிலோமீட்டர் விட்டாது பேர் என்ன? 50,000 கிலோமீட்டரை பறிகொடுத்து விட்டு தேசபக்தி பத்தி நீ பேசுவதற்கு நீ யார்? எங்களுக்கு தேசபக்தி இல்லையா? எங்களுக்கு தேசபக்தி இல்லையான்னு கேட்டேன். 1971 பாகிஸ்தான் படையெடுத்து வந்த போது எந்த முதலமைச்சரும் தரவில்லை. 6 கோடி ரூபாயை அள்ளி தந்த மகத்தான தலைவர் கலைஞர். எங்களுக்கு என்ன தேசபக்தி தெரியாது? பாகிஸ்தான் சண்டைக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? நாங்க திராவிட நாடு கேட்டோம், தனித்தமிழ் நாடு கேட்டோம், அப்புறம் மாநில ஆட்சிக்கு வந்தோம். நாங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கூட பெரியார் எங்களை மன்னிக்கலையே. நாங்க 67 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட 73 சாவர வரைக்கும் எங்களை பெரியார் மன்னிக்கல. நல்ல முதலமைச்சர் கலைஞர், திமுக நல்ல ஆட்சி, ஆனால் சமரசம் செய்து கொண்டார்கள். நான் சாகர வரை தனித்தமிழ் தான் கேட்கிறேன். பார்ப்பன பணிய ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்றால் இந்தியாவில் முடியாது. நான் தனித்தமிழ் நாடு கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருந்தவர் பெரியார். அவரை கூட தேச விரோதி உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொன்னதுக்கு பின்னால காரணம் இருக்கு. அண்ணா காலத்தில் 2 எம்பி டெல்லியில ஜனசங்கம் பிஜேபி. அப்ப எங்களுக்கு ஆபத்து இல்ல, எங்க மொழிக்கு ஆபத்து இல்ல, எங்க இனத்துக்கு ஆபத்து இல்ல, எங்க நாகரிகத்துக்கு ஆபத்து இல்ல, எங்க பண்பாட்டுக்கு ஆபத்து இல்ல, எங்களுடைய வாழ்வியல் உரிமைக்கு ஆபத்து இல்ல. அப்ப பெரியார் இருந்த போது ஆபத்து இல்லை, எதிரிகள் இல்லை. அண்ணா இருந்த பேர் 2 பேர் இருந்தான், கலைஞர் இருந்த பேர் கொஞ்சம் பேர் இருந்தான், 50-60 பேர் இருந்தான். ஆனா கலைஞர் சாதுரியத்தால் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சப்ப எங்க ஆசிரியர் என்ன சொன்னார்? என் குருநாதர் நான் தீகாரம் வந்தேன். வீரமணி என்ன சொன்னார் ஆசிரியர்? ஐயோ போச்சு, கொள்கையை விட்டு விட்டது திமுக, கடுமையா எழுதிட்டு இருந்தாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா மலர்லயே எழுதியிருக்க மாசு. ஆசிரியர் வந்து விடுதலையில் வந்து கஸ்தாமுசான்னு எழுதுவார் திமுகவையும் கலைஞரையும். நாங்க என்ன பண்ணுவோம்? சாயங்காலமே வந்து விடுதலையை மறைச்சு வச்சுட்டு 2 நாள் நானும் சண்முகநாதன் சேர்ந்து ரொம்ப மோசமா இருக்கு. உடனே சண்முகநாதன் சொன்னார், உன் குருநாதன் இப்படிதான் பண்ணுவேன்னாரு. விடுங்க, தலைவர் மனசு கஷ்டப்படாது, நிறுத்தி வச்சுக்கிட்டோம். எழுதிருக்கேன். இப்போ விடுதலையை மறைச்சிட்டோம். கண்ணாபண்ணா எழுதிட்டு இருக்காங்க திமுக பத்தி. ஏன்? வாஜ்பாய் கூட்டணி போட்டாரு, கொள்கையை விட்டார் கலைஞர்னு. கொள்கையெல்லாம் ஒன்றும் விடல. அவருக்கு அவர் பெரியாராவே இருந்தார், நாங்க அண்ணாவே இருந்தோம், அவ்வளவுதான். அண்ணா ராஜாஜோட கூட்டணி செஞ்சப்ப இதே பெரியார் தான் சொன்னாரு. எல்லாம் திட்டினார்ல, போச்சு 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 எல்லாம் போச்சு, அண்ணா போய் சேர்ந்துட்டார் ராஜாஜோட, எல்லாம் போச்சுனாரு. உலகத்துல வந்து எதற்கும் பணியாத, எதற்கும் செய்வதற்கு துணிந்த பெரியாரை குனிய வைத்து, பணிய வைத்து, அள வைத்த ஒரே பெருமை அண்ணாவுக்கு தான் உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.